சத்தம் மாட்டீங்க அடி போய் யாருங்க யாருங்க இவன் இவ்வளவு நேரத்தை சபையில இப்படி வந்து சீவி சிலுக்கு எடுத்துட்டு இருக்கிறாள் யாருங்க இவன் தோழிப்பெண் தோழிப்பெண்ணா தோழிப்பெண் வேலைக்காரி வேலைக்காரி அடியா பைத்தியக்காரி இங்க ரெடி பண்ற ஆனா மத்தலக்காரரு அப்பா உன்னதான் கூப்பிடுறான் ஏண்டி கிரிக்கு உன்னதாண்டி உன்னதான் கூப்பிட்டேன் என்னதான் வாடி போடிங்கிறியா ஏண்டி கண்டாரோல முண்டை ஏண்டி அரைமூடு தேங்காய்க்கோசரம் சாணத்தியம்மன் கோயில் பூசாரிட்டு போனவன் என்ன பார்த்து வாடி போடிங்கிறியா ஏண்டி உன்ன போனவன் சொன்னோட ஒத்துக்குவாங்க என்ன போய் போய் சொல்லுவாங்களாடி ஏண்டி சமையல் கான்ட்ராக்டர் காந்தி அண்ணன் கூட போனவள ஆமாண்டி என்ன சண்டைக்கு வந்தியா வம்புக்கு வந்தியா துணைக்கு வந்தியா வேலைக்கு வந்தியா என்ன பார்த்து வாடி போடிங்கிற என்ன ஜாக்கெட்டுக்கு ஒரு கொக்கி போடுறியா கட்டவல இத்தனை வாய் பேசுறியே உனக்கு ஒழுக்கமா ஜாக்கெட்டுக்கு கொக்கி போட தெரியுதா அப்படி கொக்கி போட தெரிஞ்சனா இருக்கிற மாப்பிள்ளைங்களுக்கு நான் கொக்கி போட மாட்டேன் என்னடி பண்ணிட்டு தெரியுற கொக்கியில தான் அந்த காவி வேட்டி கட்டிருக்கிற மாமனும் மயங்கி இருக்கிறாங்க முதல்ல ஒரு பொம்பளையா லட்சணமா சீலை எடுத்து முன்னால போடுத்தல மேல போடு இப்படி சொன்னா முதல்ல போட்டுக்க மாட்டேன் மேலதானே போடுங்க ஈராய போட்டு கொக்கி போட்டுருக்க மேல போட்டுனாயா மேல போடுறது எங்கடி போட்ட லைட்ல மேல போட்டுக்கறியே கரண்ட் புடிச்சுனா என்ன நடக்கு தெரியுமா என்ன நடக்கும் கரண்ட் புடிச்சுனா கொலால கருப்புக வந்துரும் கரும்புக முட்டிக்கிறமா நீதானே மேல போட சொன்ன பொம்பளையா லட்சணமா சீலை எடுத்து முன்னால போடுத்தல சொன்னேன் இப்படி சொன்னா முதல்ல போட்டுருப்பேன் எங்கடி போடுற சிவலிங்கத்து மேல தான் முன்னாடி போட்டுனேன் அப்படி இல்ல கூத்து பாக்குற சண்டை முன்னால போட சொல்ல பொம்பளையா லட்சணமா சீலை நல்லா சுத்தி கட்டிட்டு சொன்னேன் நல்லா உருட்டி பேட்டி கட்ட சொன்னேன் இப்ப கட்டு பாருங்க யாருமே இல்லையா அவளுக்கு என் மூர்த்தி படிச்சு விடுவாங்க வாயில அதனால கொடுத்து ஆவாதா நீதான் கொடுக்குறது ரெடியா இருப்பியா நீ கொடுத்தாதான் அவளுக்கு பிடிக்க மாட்டான் பிடிக்காத அவளுக்கு என்ன பண்ற என்ன பண்ண உன்னை எப்படி போச்சு நம்மாட்ட ஏன் அம்மா அப்படி வாழ்வாள் கத்துது இந்த ஊட்டி பேட்டி கட்ட சொன்னாங்க நீ என்ன பண்ண நான் தான் ஊட்டி பேட்டி கட்டிட்டு அப்படியா இல்ல அப்பா உன்னை எப்படி அம்மாட்ட போக சொன்னேன் ஒரு சிரிச்ச முகத்தோட சிரிச்சு முகத்தோட கோப்பில வேலை கொடுக்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாத உன் பேரை நான் எடுக்கிறேன் ரேஷன் கார்டுல இருந்தா ரேஷன் கடையில இருந்து உனக்கு உன் பேர் எடுக்கிறேன் ஓ என் பேர் எடு என் பேருக்கு எடுத்து போட்டு வந்துடாத நல்லா சிரிச்சிட்டு போ இப்ப என்ன சிரிச்சு முகத்தோட தானே இப்ப நான் எப்படி சிரிச்சு முகத்தோட போறேன் என்னாச்சுமா அங்க பாருங்க என்னமோ பேய் அரைச்ச மாதிரி நிக்கிறான் பாரு வேலைக்கு வேணாம்னா வேணாம்னு சொல்லி போடு என் பிள்ளை பத்தி பேய் மாதிரி நாய் மாதிரி சொன்னா அப்புறம் நல்லா இருக்காதாம்மா அங்க பாருங்க விளையாட கன்றாவி நீங்களே பாருங்க இப்படியே சிரிக்க சொன்னேன் ஒரு இதமா பதமா சிரிக்க தெரியாது பதமா எப்படி இருப்பா நீ தானப்பா சிரிச்சு முகத்தோட போக சொன்ன என்னை பத்தி என்ன நினைக்கும் அம்மா அப்பா நல்லபடியா பதனமா பேசி பக்குவமா பேசி அம்மா கிட்ட கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி வேலைக்கு சேர்ந்துக்கல அந்த அந்த அம்மாட்ட நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்பா என்னோட அளவுக்கு அந்த அம்மாவோட அளவுக்கு செட் ஆகாது நானும் போய் பேச மாட்டேன் அந்த அம்மா வந்து பேச சொல்லிட்டா வேணும்னா அந்த அம்மா வந்து அந்த பேச சொல்லுங்க என்ன ரகு பண்ணுனா என்ன என் பிள்ளை பிள்ளைகள் நானே பேசிக்கிறேன் அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட வந்து அப்ப அடியே கண்ணம்மா என்று அழைத்தா என்னம்மா என்று அருகாமையில் வர வேண்டும் சரியா தேங்காய் கோசம் கோயில் பூசாரிட்டு போனவங்க ஏண்டி என்ன பார்த்து அடியே இவ்வளவுன்னு கேக்குறேன் ஏண்டி இவ்வளவு கார்த்திகை மாசத்து கூம்பு கார்த்திகை மாசத்து கூம்பு நீ இந்த பச்சை கலர் பனியில போட்ட பையனை பிடிச்சிட்டு ஓ அறிவு கட்டவள நான் அந்த வேலைக்கு வந்தவளா
ஏன் நீ இல்ல நான் கேக்குறேன் கேக்குறாங்க. இவன் எங்கடா நிக்கிறான்? இல்ல அதான் கேக்குறேன்